ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் லெக்சர் ஆன் ஷேர் மார்க்கெட் எஜுகேஷன் சீரீஸ் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? தமிழில் சொல்லணும்னா பங்கு சந்தை. சந்தையில் பொருட்கள் வாங்க விற்க சேரும் இடம். இது போல் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸை வாங்க விற்க இருக்கிற இடத்த ஸ்டாக் மார்க்கெட் சொல்லுவோம். ஷேர் என்ன? பிஸ்னஸ் மேன் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் முதலீடை போட்டு நம்ம கேபிட்டல் சொல்லுவோம், அந்த முதலீடை போட்டு அவர் பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. இட் கோஸ் ஃபைன் ஆஸ் லாங் ஆஸ் எவ்ரி திங் ஆஸ் பர் ஹிஸ் பிளான்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஓகே, வெல் அண்ட் குட். ஆனால் அவருக்கு இப்போ இந்த பிஸ்னஸ் ஒரு ரீஜன்லேருந்து இன்னும் மற்ற ரீஜன்ஸ்க்கோ இல்லை வென் ஹி வாண்ட்ஸ் டு எக்ஸ்பேண்ட் திஸ் பிஸ்னஸ் இன்டு டிஃப்ரெண்ட் லைன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னும் போது அவருக்கு இன்னும் முதலீடு வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த முதலீடு அவருக்கு எங்கேருந்தெல்லாம் கிடைக்கலாம்? So he can approach private investors, he can approach bank, he can approach anything else, or also general public. So இந்த அப்ரோச் எல்லாம் பண்ணலாம். ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டர் என்னும் போது நோ இஷ்யூஸ். பேங்க் ஓகே ஃபைன், ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணி வாங்கலாம். ஆனால் பப்ளிக் கிட்ட போகணுன்னா இந்த கம்பெனி இந்த ப்ரைவேட் கம்பெனியை பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியாக கன்வெர்ட் ஆகணும். ஸோ he has to convert this company into a public listed company. Once after this is being done, what he does is he registers or lists his company in stock market. ஓகே, அவர் கம்பெனியை லிஸ்ட் பண்ணணும் எங்கள் பப்ளிக் கிட்ட பணம் வாங்கிறதுக்கு. ஸோ இதில் ரெண்டு காம்பனெண்ட் வரும். ஒன்று ப்ரைமரி மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம், இன்னொன்று செகண்டரி மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். இது பின்னாடி நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுது? அப்போ பணத்தை வாங்கிச்சுன்னா என்ன, அந்த பணத்தை கொடுக்குற ஆளுக்கும் கம்பெனிக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, கம்பெனி அந்த இன்வெஸ்டர் when he puts in money, that is you and me, when as a public when we are putting in money, நம்ம அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ன்றோம். அதாவது நம்ம கம்பெனி கிட்டேருந்து ஒரு ஷேரை வாங்குகிறோம். அந்த ஷேர்ன்றது என்ன? இட் இஸ் நத்திங் பட் யூனிட் ஆஃப் ஓனர்ஷிப். ஒரு சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னா அது அவங்க அந்த ஓனர்ஷிப்பை அவங்க விற்கிறாங்க. அது பிஸ்னஸ் இஸ் செல்லிங் இட்ஸ் ஓனர்ஷிப் டு பீப்புள். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிலையன்ஸோட ஒரு ஷேர் வாங்குகிறோன்னா நம்ம ஒரு ஷேரோட வர்த்தினஸோட ஓனர்ஷிப் நம்ம வச்சுருக்கோம். அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் ஆஃப் ஒன் ஷேர் நான் ஓனராக இருக்கேன். தட் இஸ் வாட் அ ஷேர் இஸ் ஆல் அபவுட். ஓகே, இப்போ என்கிட்ட ஷேர் வந்தாச்சு. ஸோ ஐ எம் அ ஷேர் ஹோல்டர். இப்போ வாட் இஸ் தி பெனிஃபிட்ஸ் தட் ஐ எம் கோயிங் டு ஹேவ் இட்? ஸோ ஐ மேக்கிங் இட் வெரி கிளியர். இது இட்ஸ் நாட் அபவுட் தி ரைட்ஸ் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர். ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி சீரீஸில் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ எனக்கு என்ன பெனிஃபிட்? ஐ ஓன் அ ஷேர். இப்போ நம்ம சொன்ன மாதிரி யூனிட், அதாவது ஒரு ஷேர் நான் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ அதுக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் போகும். இப்போது பிஸ்னஸ் அப்படின்னா பிஸ்னஸ் ஒரு சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணி விற்கும். ஸோ இது கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் வாங்கும்போது ரெவென்யூ கம்ஸ் இன் டு தி கம்பெனி. ஓகே, இந்த ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தே ரிக்வயர் சம் மெட்டீரியல்ஸ் விச் இஸ் தி ரா மெட்டீரியல்ஸ். அது எங்கே இந்த பிஸ்னஸ் வாங்கும்? தேர் ஆர் சப்ளையர்ஸ் ஹூ சப்ளைஸ் தி ரா மெட்டீரியல் ஃபார் தி பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் என்டிட்டி என்ன பண்ணும்? இட் பேசிக்லி கெட்ஸ் தி ரெவென்யூ அண்ட் தென் ஆல்சோ இட் வில் ஆல்சோ ஹாஸ் ரெவென்யூ, தட் இஸ் money is coming into the company, plus the money also need to be paid to the suppliers who has given the raw material. So அதுவும் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ தேர் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ். ஒன்ஸ் ஆல் திஸ் இஸ் பீன் டன், ஸோ ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் போனப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கும். அது ஆல் தி அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போச்சுன்னா தட் வி கால் இட், வி கேன் ஆல்சோ சே இட்ஸ் அ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஸோ இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவில் ஆஸ் அ ஷேர் ஹோல்டர் யூ அண்ட் ஐ ஹாவ் அ ரைட்ஸ் ஆன் இட். அதாவது இந்த ப்ராஃபிட்டபிலிட்டியில் நம்மளுக்கும் பங்குண்டு. ஸோ இதோட பேசிக்கான நம்மளோட ஷேர் எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்தோம்னா நம்மளோட பர்சன்டேஜ் ஆஃப் தி ஷேர் ஹோல்டிங்ஸில் அதை டிவைட் பண்ணுவாங்க. அதாவது there will be lot of ஷேர் ஹோல்டர்ஸ் பேஸ்ட் ஆன் தி பர்சன்டேஜ் ஆஃப் தி ஷேர் தி ஹோல்ட். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி, ரிலையன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 6,338,000,000 ஷேர்ஸ் இஸ் பீன் தேர். இப்போ அப்ராக்சிமேட்டாக நம்ம 6 பில்லியன்ட்டே வச்சுக்குவோம். ஸோ 6 பில்லியன் ஷேர்ஸில் நம்ம ஒரு ஷேர் வாங்கியிருக்கோம். அதாவது நம்மளோட இது பார்த்தீங்கன்னா 1 ஷேர் அவுட் ஆஃப் 6 பில்லியன், 1 டிவைடட் பை 6 பில்லியன். 6 பில்லியன்னா 6 ஃபாலோட் பை 9 zeros. ஸோ நம்மளோட இது எவ்வளோ இருக்கும்? 0.0
0000000016 அதாவது 0 followed by 9 zeros 166. இதுதான் நம்மளோட percentage of the share. ஸோ இந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை based on the percentage of shareholding it will be distributed. இந்த ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பேர் டிவிடெண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஷேர் ஹோல்டராக இருந்தோம்னா நம்மளுக்கு வர ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸில் வந்து இட் வில் பி ஷேர் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ். இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் தி ஓனர் ஆஃப் தி கம்பெனி விச் இஸ் the person who established the company to now we are also part of owners. நம்மளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் based on the percentage of share that we hold in that company. இப்போ நம்ம ஷேர் வாங்கியாச்சு. அந்த ஷேர் வாங்கினதுனால அந்த ப்ராஃபிட் பிஸ்னஸ் ஜெனரேட்ஸ் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறது நம்ம என்ன சொன்னிருக்கோம், டிவிடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஐம் கோயிங் டு கெட். இஸ் திஸ் த ஒன்லி ரீசன்? இது மட்டும்தான் ரீசனாக நான் ஷேர் வாங்கியிருக்குது? நோ, நான் வாங்கியிருக்கிறதுக்கு ஷுட் கிரியேட் சம் வேல்யூ. ஸோ வேல்யூ கிரியேட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் தட் வேல்யூ கிரியேஷன்? அதாவது நான் வாங்கி எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து investing.com வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்னு இருக்கும். த செகண்ட் காலம் வந்து த லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் இருக்குது, ஹையஸ்ட் ஆஃப் த டே என்ன ப்ரைஸுக்கு போயிருக்கு, லோயஸ்ட் ஃபார் த டே. அண்ட் தி ஃபிஃப்த் காலம் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ், பாசிட்டிவ் அப்படின் போது க்ரீனில் இருக்குது, நெகட்டிவ் போது ரெட்டில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் நம்ம செஷன்ஸில் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எஸ்பிஐ நம்ம வி ஆர் ஹோல்டர் ஆஃப் என் எஸ்பிஐ ஷேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. வி ஹவ் பர்ச்சேஸ் அட் 190 rupees அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக ட்ரேடாக இருக்கிற ப்ரைஸ் 191.05. ஸோ ஆல்ரெடி வி ஹவ் மேட் 1 rupee 05 paise ப்ராஃபிட். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், ஐ வாண்ட் டு செல் இட். ஸோ ஐ வாண்ட் டு செல் தி பர்டிகுலர் திங், பட் ஐ ஃபீல் தட் நான் 190க்கு வாங்கியிருக்கேன். ஐ ஃபீல் திஸ் ப்ரைஸ் ஐ வாண்ட் டு செல் இட் அட் 195. அது ஏன் நான் ஃபீல் பண்ணேன், இல்லை நீங்கள் ஏன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்றதை அது நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்லைட்லேயே நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்க்கும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனால் அது தட் இஸ் வாட் ஐ ஃபீல் இட் இஸ் நான் வாங்கினது 190, பட் ஐ ஃபீல் இந்த ஷேர் வந்து 195க்கு வர்த்தானது கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பையர் என்ன பண்ணுறான், அவன் வந்து மார்க்கெட்டில் வந்து லாஸ்ட் ட்ரேடட் 191.05 இருக்குது. அவன் என்ன சொல்வான், 190க்கு நான் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்வான். செல்லர்ஸ் அவைலபிளாக இருந்தாங்கன்னா எஸ் தே கேன். இஃப் தெர் இஸ் நோ செல்லர்ஸ், வாட் ஹேப்பன்ஸ் இஸ் he will again look for it. Is anybody available? இல்லை, எனக்கு இந்த ஷேர் வேணும். அவன் என்ன பண்ணுவான், he raises his buying ஓட பிட்டை வந்து ரைஸ் பண்ணிவிட்டு 192 அப்படின்வான். அப்பவும் இல்லை 193. ஸோ இது மாதிரி செல்லர் அண்ட் பையர் ஓட டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு வரும். when there is demand for the shares and there is no suppliers, the buyer will increase the price to buy that because he is desperate in getting that shares. Sellers அப்படின்னா there's no buyers and there's only sellers அப்படின்னா I want cash but I don't have a buyers அப்படின்னா நான் கீழே எவ்வளோ நான் கொடுத்துட்டு நான் போகலாம் அப்படின்னா I may also give it at loss what I purchased for. So this is how the law of demand works on. Okay, நம்ம என்ன சொன்னோம், இந்த ப்ரீவியஸாகவே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது நான் ஏன் 195 யோசித்தேன், அவர் பையர் ஏன் 192 யோசித்தேன், அதுக்கு வந்து அந்த நான் வந்து அதுதான் அது ஃபிட்டான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவேன்ல, அந்த இது வந்து என்ன தட் இஸ் வாட் ஐ கால் இட் அஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் தட் பர்டிகுலர் ஷேர். இன்ட்ரென்சிக் வேல்யூ என்ன? த இன்ட்ரென்சிக் வேல்யூனா அது ஒரு பர்செப்ஷன். அதாவது நான் பர்சீவ் பண்ணுற அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து நான் எஸ்பிஐயோட ஷேரோட நான் பண்ணது வந்துட்டு நான் அது வந்து 195 யோசித்தேன். வாங்குறவன் இல்லை சார் அது 190 இல்லை, 190க்கு தான் நான் வாங்க முடியும், 195க்கு வாங்க முடியாது. ஸோ ஹீ பர்சீவ்ஸ் அட் 195 மேபி, இல்லை ஹீ வுட் ட்ரை டு பார்கெயின் வித் மீ ஆல்சோ. ஓகே, இப்போ நான் பர்சீவ் பண்ணது 195. இதே மாதிரி தான் வந்து இந்த ஷேரோட பர்சீவ்ட் வேல்யூஸ் வந்து லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லாட் ஆஃப் அனலிஸ்ட்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் பர்சீவ் பேஸ்ட் ஆன் தி பிஸ்னஸ் ப்ரொபோசிஷன்ஸ். ஸோ அந்த பிஸ்னஸோட வேல்யூ என்ன, அதோட மார்க்கெட் ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன, இப்போ ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது. ஏன்னா பிஸ்னஸ்ன்றது அது இட் இஸ் நாட் அபவுட் வாட் இட் இஸ் மேனுஃபேக்சரிங் ஆர் வாட் இட் இஸ் டூயிங் அஸ் சர்வீஸ். இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து சப்ளையர் திடீர்னு போயிடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், தெர் இஸ் some negative aspects for the business. ஸோ அப்போ என்ன ஆகும், there is a fear. ஓகே, சப்ளையர் போயிட்டானா இவங்களுக்கு சப்ளையர் கிடைக்காது அப்படின்றதுக்கும். ஸோ அது ஒரு ஃபேக்டராக இருக்கலாம், கவர்மெண்ட் இஷ்யூஸாக இருக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆஸ் அ ஹோல். இப்போ நவ் வி ஹாவ் அஸ் COVID-19. இப்போ இந்த COVID-19 சினாரியோவில்
will my business be able to flourish, இல்லை என்னோட இது போகுமா. ஸோ all these things works into it. So based on it, there is a rating or there's kind of analysis that has been done, and each and everybody puts their own values on it. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இதை வச்சு biddings நடக்குது. That is, shareholders bid in the share market saying that I am ready to buy at this price, I am ready to buy, sell at this particular price. When the buyers and the sellers actually match, then what is called as the last traded price, and that is what you call as share price. இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ஸ்க்ரோல்ஸ் போயிட்டுருக்கும், சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஸ்னஸ் சேனல்ஸில் ஸ்க்ரோல்ஸ் போயிட்டுருக்கும், இந்த ஷேர் ப்ரைஸ் இது. அது வந்து டசன்ட் மீன் தட் இஸ் தி ப்ரைஸ் தட் யூ நீட் டு பை. இட் இஸ் வாட் இட் ரெப்ரசன்ட் ஓன்லி தி லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எந்த ப்ரைஸ் கொடுக்கணும் இல்லை எந்த ப்ரைஸ்க்கு வாங்கணும் அப்படின்றது. அது அவைலபிளாக இருந்துச்சுன்னா that becomes the last traded price. So in a nanosecond, thousands of transactions are happening. So it acts in so fast. So அதனால நம்மளோட தான் வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ இட் ஆக்ஸ் இட். ஸோ த லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸை தான் வந்து இட் இஸ் பீன் டிஸ்பிளேட். ஸோ நம்ம என்ன வேல்யூ அதை பர்சீவ் பண்ணுமோ அதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ மேலே போக போக, தட் இஸ் பிஸ்னஸ் இஸ் கோயிங் குட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, ரிலையன்ஸ் என்ன பண்ணியிருக்கு, நோ ஃபேஸ்புக் ஹேஸ் கம் இன் டு இட், then Google has come into it. So Geo platform kaga. So what happens is there's a huge prospect. So 800 rupees, 800 to 900 rupees or 2 months before irundhathu, இன்னைக்கு 2000 rupees க்கு வந்திருக்கு. So because it's a perceived value, it's இதுதான் perception. இந்த business ஓட propositions போகும்போது, so இதுக்கு worthiness இருக்கும் அப்படின்ட்டு போகும்போது people would start buying it. So Amazon கூட இப்போ வந்து there's a last phase of talksல இருக்கு. So maybe it might go up or it might come down again. It all depends upon how the analysis goes on. So the value என்ன ஆகும்னா, the intrinsic value மேலே போக போக, எஸ் சில ஸ்டடீஸ் saying it will go to 5,000 rupees. ஸோ அந்த 5,000 rupees இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இன்னைக்கு வாங்கணும், இப்போ 2000ல இருக்குன்னா நான் 2100லையும் வாங்க ரெடியாக இருக்கேன்னா, then it goes up. 2200 it goes up. It keeps going. ஸோ அதே மாதிரி அதுக்கு சடனாக வந்துட்டு it doesn't materialize. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுதி அராம்கோட டீல் முடியல அப்படின்றாங்க. ஸோ அப்போ அது வேல்யூ கம்மியாகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும், அது வேல்யூ ஓகே இது நடக்கலைன்னா இது இவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா, என்னோட பர்செப்ஷன் ஓகே இது இல்லை, நான் 2000 வரட்டும், 2100 2000 வரட்டும், இல்லை 1900 வரட்டும், நான் வாங்குறேன் அப்படின்னும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், த இன்ட்ரின்சிக் வேல்யூஸ் அப்போ குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா, தென் the share price also will come down. So increasing value of intrinsic value increases the share price, whereas the decreasing value of intrinsic price decreases the share price. எல்லா ஷேருக்குமே இன்ட்ரென்சிக் வேல்யூ டிஃபர் ஆகும். இட் பேஸ்ட் ஆன் தி அனாலிசிஸ். லைக் மார்க்கெட் அனாலிசிஸ் வில் ஹாவ் தி மார்க்கெட் இன்ட்ரென்சிக் வேல்யூ விச் இஸ் பீன் தேர். அதே மாதிரி பர்சனல் இன்ட்ரென்சிக் வேல்யூ நீங்களும் வந்து பர்சீவ் பண்ணி வச்சிருக்கலாம். அது ரியலிஸ்டிக்காக நான் ரியலிஸ்டிக்கான்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. வேரஸ் மார்க்கெட் ஆல்சோ ஹேஸ் an intrinsic value where the experts do the analysis what we said, அது வந்து ஒரு intrinsic value வச்சிருப்பாங்க. ஸோ இதை வச்சு கூட நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம், அதாவது நீங்கள் ஷேர் வாங்கணுமா இல்லை விற்கணுமான்றது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் அ வெப்சைட் கால்ட் tickertape.com. Disclaimer very clearly, it's only purely for educational purpose. We are not promoting any product or anything which is going for subscription or free of cost. எதுவுமே நாங்கள் பண்ண போகிறதில்ல. It is only for educational purpose that I am using it. So I have put this particular screenshot of TickerTape. So in the tickertape.comல நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பர்டிகுலர் ஷேர்ஸை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த இதுலேயே வந்துடும் சில இன்வெஸ்ட்மெண்ட் செக்லிஸ்ட் வருது. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமான்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ. இதை காட்டுறதுக்காக தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சுருக்கேன். ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூ அங்கே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோடது என்ன சொல்லுது, த கரண்ட் ப்ரைஸ் இஸ் மோர் தென் தி இன்ட்ரென்சிக் வேல்யூ. அதாவது மார்க்கெட் அனலிஸ்ட் அண்ட் தி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் இவங்களோட அனாலிசிஸை வச்சு பார்க்கும்போது த இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 2000, இப்போது லாஸ்ட் ப்ரைஸ் வந்து 2067. அது கிடையாதுங்க, இட் இஸ் லெஸ் தென் தட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பீப்புள் ஆர் வில்லிங் டு பை அட் திஸ் ப்ரைஸ் ஆஸ் வெல். ஸோ ஏன் வாங்குறாங்கன்னா, தே சி தி பிஸ்னஸ் ப்ரொபோசிஷன் தட் இஸ் கோயிங் அப். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், கூகுளோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இப்போது நெக்ஸ்ட் வந்து அமேசானோட டாக்ஸ் அது இன்வெஸ்ட்மெண்ட். பீப்புள் வுட் பர்சீவ் தட் ஆஸ் வி செட் 5,000 சொல்கிறாங்க, 4,000 சொல்கிறாங்க, 3,000 சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல் தேர் பர்செப்ஷன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் பர்செப்ஷன் பீப்புள் வுட் லைக் டு பை இட். ஸோ அதனால தான் வந்து ஷேர் வந்து இட்ஸ் மூவிங் அப். ஆர் இஃப் இட் ஃபீல்ஸ் தட் இட் இஸ் நாட் கோயிங் டு கோ அப்படின்னா இட் இஸ் கமிங் டவுன். இது பார்த்தீங்கன்னா திஸ் தி லாஸ்ட் ஆன் தி ஃப்ரைடே க்ளோசிங் இது பார்க்கும்போது இட் இஸ்
41 down, that is 1.97% down ஆயிருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதா செய்யும். ஸோ we need to understand the business before we investing it or going to sell it. எஜுகேஷன் சீரீஸில் இது லெக்சர் 1. வீடியோ பெருசாக போகிறதுனால இதை ரெண்டாக பிரிச்சிருக்கோம், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 1 இஸ் திஸ், பார்ட் 2 நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை அப்படியே கிளிக் பண்ணுங்கள்.